வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை தூக்கு தூக்கி. வாங்க கதைக்குள்ள போகலாம். நான் செத்துருவேன் அப்படின்னு கட்டழகன் மிரட்டினதும் வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறாங்க மாதவி. உடனே மல்லிகா, நம்ம 2 பேரும் ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சின்ன வயசுல செஞ்ச சத்தியம் என்ன ஆகுறது அப்படின்னு கேக்குறாங்க. மாதவிக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல. சத்தியமா, என்னது அது அப்படின்னு திகைக்கிறாங்க. நைசா கண்ணை காட்டுறாங்க மல்லிகா. உடனே மாதவிக்கு எல்லாம் விளங்கிடுச்சு. உடனே ஓ ஆமா ஆமா அப்படின்னு இவங்களுக்கு ஒத்து ஊதுறாங்க. மாதவிக்காக ஒரு கல்யாணம் என்ன 9 கல்யாணம் கூட நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார் கட்டழகன். சரி, நம்ம இப்பவே காந்தர்வ மனம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவசரப்படுறார் கட்டழகன். எதுக்கு அப்படி கல்யாணம் பண்ணணும்? இன்னைக்கு நைட்டு காளி கோவில்ல கோட்டை மணி அடிச்சதும் நாங்க 2 பேரும் ரகசியமா அங்க வந்துடுறோம். நீங்களும் அங்க வந்துடுங்க. அங்க நம்ம மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மாதவி. அங்க நடக்க வேண்டியது எல்லாம் முறைப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு மாதிரியா சொல்றாங்க. அதை கேட்டதும் கட்டழகனுக்கு பயங்கர சந்தோஷம். இதையெல்லாம் வெளியே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கார் நம்ம ஹீரோ. கிளாஸ் முடிஞ்சதும் மாதவியும் மல்லிகாவும் போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு வாத்தியார் வீட்டுக்கு அவசரமா ஓடி வரார் நம்ம ஹீரோ. வந்து அபாய அறிவிப்புன்னு பாட்டுலயே நடக்கிற கதை எல்லாத்தையும் சொல்றார். அதாவது அவரோட மகன் மாதவியையும் மல்லிகாவையும் காளி கோவிலுக்கு வர சொன்ன கதைய பாட்டுலயே சொல்றார். இவ்வளவு சொல்லியும் அந்த வாத்தியாருக்கு ஒண்ணுமே விளங்கல. என்ன விளையாடுறியா நீ அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோ, நான் விளையாடல, உங்க பையன் தான் விளையாடுறான் அப்படின்னு சொன்னது கேட்டதும், அப்போ உனக்கு நிஜ பைத்தியம் கிடையாதா அப்படின்னு கேக்குறாரு வாத்தியார். பைத்தியம் எனக்கு கிடையாதுங்க, உங்க மகனுக்கு தான் பைத்தியம் முத்திடுச்சு அப்படின்னு சொல்றார் நம்ம ஹீரோ. என் மகன் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு மறுக்கிறார் வாத்தியார். இவ்வளவு சொல்ற, நீ நம்ப மாட்டேங்கிற? சரி, இன்னைக்கு கோட்டை மணி அடிச்ச உடனே உன்னோட பையன் தடபுடலா கிளம்புறானா இல்லையான்னு பாரு, அப்பவாவது உனக்கு உண்மை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அதுக்கப்புறமா மாதவியும் மல்லிகாவும் காளி கோவிலுக்கு கிளம்புறாங்க. சட்டாம்பிள்ளை அவங்க வீட்டுக்கு வர்றான். அவனை சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லி உள்ள அனுப்புறார் வாத்தியார். ஆனா சட்டாம்பிள்ளை பயங்கரமா ரெடி ஆகிக்கிட்டே இருக்கிறான். அதையெல்லாம் பாக்குறார் வாத்தியார். அப்பதான் அந்த தூக்கு தூக்கி சொன்னது எல்லாம் உண்மை அப்படின்னு அவருக்கு விளங்குது. தூங்குற மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கார் வாத்தியார். அப்பாவுக்கு தெரியாம வெளியே போக ட்ரை பண்றான் கட்டழகன். உடனே இவர் அழகா அழகா அப்படின்னு கூப்பிட்டு, எங்க போற அப்படின்னு கேக்குறார். அதுக்கு பையன், அம்பிகா தரிசனம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு அவர் கேட்க, ஆமா இன்னைக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்புறாரு. நம்ம 2 பேரும் போயிட்டா வீட்டை யாரு பார்த்துப்பா அப்படின்னு அவன் கேக்குறான். சரி, அப்போ ஒரு சிப்பாயை வச்சுட்டு போலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ஓகே சொல்லிட்டு, நான் போய் ஒரு சிப்பாயை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றான் மகன். சிப்பாயி வந்தாலும் வீட்டை பூட்டிட்டு தானே வரணும், அதனால போய் பூட்டு சாவியை எடுத்துட்டு வா அப்படின்னு மகன் கிட்ட சொல்றார். சலிச்சுக்கிட்டே மகனும் உள்ள போறான். பூட்டு சாவி எடுத்து கொடுத்துட்டு கிளம்ப ட்ரை பண்றான். சிப்பாய் வர வரைக்கும் நான் சும்மா தானே உட்கார்ந்து இருக்கணும், அதனால படிக்கிறதுக்கு ராமாயணத்தை எடுத்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றார். இப்படி ஒண்ணு ஒண்ணா கேட்கிறார். கடைசியா தண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, அவன் உள்ள போய் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கதவை இழுத்து பூட்டிடுறார் வாத்தியார். அவனை நல்லா திட்டிட்டு வாத்தியார் அரண்மனைக்கு கிளம்புறார். அங்க மன்னரோட காலில விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்க பையன் போட்ட பிளான் எல்லாத்தையும் சொல்றார். உடனே வீரர்கள்ட்ட சொல்லி மாதவியையும் மல்லிகாவையும் வர சொல்றார் மன்னர். ஆனா அங்க பார்த்தா 2 பேரும் அரண்மனையில இல்ல. அதை கேட்டதும் அவருக்கு பயங்கர ஷாக். 2 பேரும் காளி கோயிலுக்கு கிளம்புறாங்க. அதே சமயம் காளி கோவில போய் சேர்றார் நம்ம ஹீரோ. அங்க முக்காடு போட்டுட்டு 2 லேடிஸ் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த 2 பேரையும் கிண்டல் பண்ணி பாடுறார் நம்ம ஹீரோ. பாடிட்டு அந்த முக்காடு போட்ட 2 பேர்கிட்டையும், அந்தப்புற சுந்தரிகளே, உங்க கட்டழகன் இன்னுமா வரல? ஐயோ பாவம், உங்க கள்ளக்காதல அரங்கேற்றுறதுக்கு காளி கோவில் தான் கிடைச்சுதா? உங்க அந்தப்புறத்திலே அரங்கேற்றிருக்கலாமேன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கோயில்ல இருந்த இன்னொரு ரூம்ல இருந்து மாதவி வெளியே வர்றாங்க. அப்ப அங்க முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்தா வேற ஏதோ 2 லேடிஸ் இருக்காங்க. இதுல கூடயா கள்ளத்தனம் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி 2 காவல் வீரர்கள் வர்றாங்க. அதே சமயத்துல ராஜாவும் வாத்தியாரும் அந்த கோவிலுக்கு வந்துடுறாங்க. மன்னரை பார்த்ததும் மாதவி அப்பா அப்படின்னு கையை பிடிக்க போறா. அவளோட கைய உதறிட்டு, இப்படி கள்ளக்காதல் நிறைவேற்றுறதுக்காக வந்த குல துரோகி அப்படின்னு திட்டுறார். உடனே மல்லிகா, இதுக்காகத்தான் இந்த விஷ பரீட்சை வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மாதவி, அப்பா நீங்க நினைக்கிறது தப்பு, நாங்க காதல் விளையாட்டு விளையாட வரல. அப்படி கள்ளக்காதல் நடத்துறதுக்கு நாங்க வந்திருந்தா காவலர்களையும் கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த டைமுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கோவமா கேட்கிறார் மன்னர். அதுக்கு, அந்த சட்டாம்பிள்ளையோட கொட்டத்தை அடக்குறதுக்கு தான் இந்த நாடகத்தையே நாங்க நடத்தினோம். எங்களை கல்யாணம் பண்ணிக்கலைன்னா உயிரை விட்டுடுவோம் அப்படின்னு மிரட்டினார். அவருக்கு புத்தி புகட்டுறதுக்காகத்தான் இந்த நாடகமே போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ, நான் கூட தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்றார். அப்போ ராஜா,
நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு வாத்தியார், எனக்கு இந்த விஷயத்த சொல்லி எச்சரிச்சதே இவன் தான் அப்படிங்கிறார். அப்படின்னா நீ நிஜ பைத்தியம் இல்லையா அப்படின்னு மன்னர் கேட்கிறார். ஆனா அதுக்கு ஹீரோ எந்த பதிலும் சொல்லல. என்னை ஏமாத்துறதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? நீ உண்மையை சொல்லலைன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு கத்திய தூக்குறாரு. உடனே மாதவி ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் உண்மையை சொல்றார். நாடோடியா திரியிறனா மாமனாரால குற்றம் சாட்டப்பட்ட மருமகன், சுந்தரபுரி இளவரசன் சுந்தராங்கதன் அப்படின்னு சொல்றார். உடனே மன்னர், ஏற்கனவே உன் மேல ராஜதுரோக குற்றம் இருக்கே, உடனே இவனை கைது பண்ணி சொர்ணபுரி அரண்மனைக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு ஆணை போடுறார். இளவரசரோட நிலைமை என்னாச்சு? அவனை சிறைப்படுத்தி சொர்ணபுரிக்கு அனுப்பி இருப்பாங்களா? இதை எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.